ஹை டியர்ஸ், திஸ் இஸ் யுவர் கேஆர். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சாரி, அந்த வீடியோ கட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம ஏசல்லேருந்து தொடர்ந்து அந்த பணத்தை எப்படி அனுப்புறது ஏசல் ட்ரஸ்ட்டுக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. கட் பண்ணி பார்த்தா திரும்ப திரும்ப கால் வந்துச்சு. அப்புறம் தெரியாமல் அப்புறம் சரி ரிலீஸ் சாரி, நம்ம வீடியோ கட் ஆயிடுச்சு. ஸோ அதான் பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா, அந்த ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒன்று கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கஷ்டத்தை கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்தா போதுமில்ல. நம்ம ஆல்ரெடி இத்தனை கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம ஏன் ஒருத்தரை ஏமாற்றணும் இல்லையா? ஸோ இது மட்டும் இருந்தால் போதும்ல. இது யாருமே யோசிக்கிறது இல்லை. யோசிக்காம தான் எல்லாத்தையும் ஏமாத்துறீங்க பார்த்தீங்களா? அதுலேயும் நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஆண் பெண் அட்ராக்ஷனை அவங்க பண்ணுறது, இதை பூராமே காசாக்குறாங்க. இது இந்த இனக்கவர்ச்சி இருக்குது, நேச்சராகவே அது இருக்குது. அதனால் அதை ரொம்ப தூண்டி விட்டு இதெல்லாம் பண்ணி தான் நம்ம வலையில் மாட்டிக்குவோம். அதனால் நீங்கள் பார்த்துருங்க. நம்ம எங்கிட்டலாம் நான் யாரையும் போய் குழுன்னு பேசுனதும் இல்லை. ஒரு பிரச்சனையை சொன்னால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இப்படி நடந்தால் ஆமாம் இப்படி நடந்திருக்குது, இப்படி தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், இப்படி தான் சொல்லிக்கிறோமே தவிர யாரையும் போய் ஒருத்தர் 10% வேலை செஞ்சால் தலையில் தூக்கி உட்கார வச்சிருக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை இந்த ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் அப்படிங்கிறதுனால. மற்றபடியெல்லாம் சும்மா போய் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுறதோ புகழ்றதோ நீ பெருசுன்னு சொல்கிறதோ அப்படிலாம் சொன்னதே இல்லை. சரியா? நான் ரொம்ப பெரிய ஆள், நான் இந்த ஃபேமிலியிலிருந்து வந்தேன், அந்த ஃபேமிலியிலிருந்து வந்தேன்னா அது கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுக்கு இப்போ ஒரு செல்ஃபாக ஒரு குழந்தைகளை எவ்வளோ தூரம் வளர்த்தி பெருசு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நானும் என் பையனை ஒரு சொசைட்டிக்காக வளர்த்துறேன். அவ்வளோதான். அவன் லைஃப்பையும் பார்த்துக்கணும், சொசைட்டியும் பார்த்துக்கணும். சொசைட்டிக்கு என்ன முடியுதோ அதை பண்ணுறது நம்ம பொறுப்பு தான், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அப்படி தான் நம்ம அதை பண்ணணும். நான் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் வீடியோலாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஸோ மெயினாக இதில் யாருமே ஏமாறாமல் இருந்துருங்க. எங்கேயுமே ஷார்ட்கட்டை சிக்காதீங்க. யார் இவ்வளோ பணம் போட்டு இது வருதுன்னா அது பண்ணாதீங்க. இங்கே எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு ஒரு பயங்கரமான பேஷன் இருக்கணும், பயங்கரமான நாலேஜ் இருக்கணும், அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும், அதுக்கு முன்னாடி தெரியணும். மூளைக்கு எல்லா பக்கம் பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு கொண்டு இப்படி விட்டுருவீங்களா? பணத்தை சம்பாதிக்கும். நீ வீட்டில் உட்காந்து பணம் சம்பாரிச்சிடலாம், உனக்கு வட்டி இவ்வளோ வரும், எதுக்கு வரணும்னு கேட்குறேன். சாப்பிட்றது இத்தனையும் உண்டு இல்லையா? எதுக்கு வரப்போகுது? இப்போ நம்ம என்ன பர்மனெண்ட்டாக இருந்துருமா? நம்ம குழந்தைக்கு பர்மனெண்ட்டாக இருந்துருமா? யார் தான் இந்த இடத்துல பர்மனெண்ட்டாக இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் கடவுள் கொடுத்து கொஞ்சம் காலம் அதில் அவங்க வாழணும், அவ்வளோதான் இல்லைங்களா? ஸோ அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் தேடி போகலாம். இந்த ஷார்ட் கட்டையெல்லாம் விட்டுருங்க. மெயினாக பொண்ணுகள்லாம் இதெல்லாம் தெரியறதுனால தான் உங்கள் மேலே இருக்கிற மரியாதையெல்லாம் குறைஞ்சி போயிருது. உங்களுக்கு எவ்வளோ வேணால் ஹெல்ப் பண்ணலாம், எல்லாம் பண்ணுறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இப்போ அது யார் இப்படி இருந்திருப்பீங்கன்னா, ஒன்று ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற பிள்ளைகளும் பண்ணுது, இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய சோசியல் மீடியாவில் சுற்றுறதும் ரொம்ப இது பண்ணுறதும் அவங்களும் பண்ணுறீங்க, மாட்டிக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது இல்லையா? மாட்டிக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் மோசம்னு சொல்ல வேண்டியது. நான் பார்க்காத பேட் எக்ஸ்பீரியன்ஸா? எத்தனை பேருக்கு பணம் கொடுத்துருப்போம், எத்தனை வேலை நாங்கள் பண்ணியிருப்போம், எங்ககிட்ட யாரும் அப்படிலாம் பண்ணலையா பேட் எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லாமே பண்ணாங்க. அதை தாண்டி நல்லவனுக்காக ஆரம்பிச்சது, கெட்டவங்களுக்காக கிடையாது. சரியா? அதுக்காக நம்ம அது விடாமல் நம்ம இன்னும் அது ஒரு வேலையை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எங்கேயுமே போய் ஏமாந்துடாதீங்க. கொஞ்சமாக பணம் வந்தாலும் அது பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கலாம் வாழ்க்கை. பெரிய வீடு வாங்காட்டி சின்னதாக இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியாக இருக்கும். கடனை வாங்கிட்டா நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம்லாம் சொல்லலை. கடனை வாங்கி பண்ணுங்கள், கெப்பாசிட்டி இருந்தால் ஏர்ன் பண்ணி சம்பாரிச்சு கட்டுங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது, சொத்து வாங்குறது வேறு. பட் ஷார்ட்கட்டில் போய் பணத்தை சூஸ் பண்ணுறது வேறு இல்லை. பணம் பணத்தை பண்ணிடுன்னு சொல்லி போய் பண்ணி எத்தனை குடும்பம் வீணாக போச்சு, எத்தனை பேர் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க இதனால. எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டோம். நம்ம எவ்வளோ கேவலமாக தெரியுமா? அந்த பணத்தை கொடுக்க முடியல, நம்ம எந்த கண்டிஷனுக்கு தெரியுமா? கண்டதெல்லாம் நம்ம பேசுவோம். பணத்தை கொடுக்க முடியல, நம்ம வாய்க்கு வந்தெல்லாம் பேசுவோம். சரியா? அப்போ அதெல்லாம் இவ்வளோ நாள் பழகின ஒரு இடத்துல ஒன்றுமே இல்லாமல் போயிடுது இல்லை? ரத்த சொந்தம் பிரிஞ்சு போயிடும். இதில் தானே எல்லா சங்கட்டம் வர்றது. நான் எல்லாம் ஃபஸ்ட் ஒரு சக்ஸஸ்ன்னு வரணும், ஆனால் அதை ஏற்றுறேன். ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல, ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க. இன்னைக்கு பேசுகிற இவ்வளோ பெரிய க்ரௌட் நான் புதுசாக வர்றவங்ககிட்ட தான் அவ்வளோ தூரம் போய் பேசுகிறேன். பழசாக இருந்தவங்க எல்லாத்துக்கும் வேணுங்கிறத பண்ணி கொடுத்து அந்த பழி வாங்குற எண்ணம் அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது எப்பவுமே. அதெல்லாம் பண்ணிடுறேன். யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் பூரா அவனோட சந்தோஷம், அவங்க வாழ்க்கை, அவங்க அப்படி சுயநலமாக வாழ்கிற கூட்டம் இது. சரியா? உன் கண்ணு முன்னாடி என்ன கொடுமை நடந்தாலும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. இவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஐயோ நம்ம கொஞ்சோண்டு சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம், நம்மளுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா கேட்டு பார்க்கலாம், 4 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொன்னோம்னா இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி இப்படியெல்லாம் நான் போயிருக்கிறேன். போனே ஹெல்ப் பண்ணிடுவாங்களா? அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவங்க பேசுறதுல அதெல்லாம் வீட்டில் சொல்லிடுவாங்க. வீட்டில் நம்மளுக்கு அடி விழுகும். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குது, இந்த வேலையை செய்கிறோம். இங்கே நல்ல வேலை செய்கிறதுக்குலாம் ஒருத்தர் கிடையாது. கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. நீ எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? நீங்கள் தான் பணத்தை விட்டு போட்டு அங்கே போய் ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்கிறதாச்சு எப்படி நீங்கள் நல்லது பண்ணிட முடியும்? நல்லது பண்ணுறவங்க தான் இந்த இதுக்குள்ளே போக மாட்டாங்கல்ல. ஃபஸ்ட்டு எதுக்கு இதுக்குள்ளே போகணும்? சரியா?
அப்போ என்னமோ வந்து தெரியாமல் பண்ணால் அப்படியே வந்து சைலண்ட்டாக பண்ணிடுறது. வெளியே சொல்ல முடியுமா? சரி நீங்கள் பண்ணுங்க, ஏமாந்தவங்க பூரா சொல்லுங்கப்பா, நான் ஒத்துக்கிறேன். இது எத்தனை பேர் பணம் தொட்டிருப்பீங்க? எல்லாருமே ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். ஷார்ட்கட்டில் பணம் தொட்டவங்க, எத்தனையோ கோடி விட்டீங்க, எல்லாரும் வந்து இது மாதிரி ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க எனக்கு. சரியா? நான் இவ்வளோ பணத்தை இப்படி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுங்க. எதனால் விட்டுட்டீங்க? அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் எப்படி இருந்தது? இப்போ விட்டதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணி கொடுங்கப்பா. அதுதானே இந்த சொசைட்டி மாற்றும். அந்த பொறுப்பாவது யாருக்காவது இருக்கா? அதை பண்ணியிருக்கீங்களா? வெளியே பேசியிருக்கிறீங்களா? அப்போது பொய்யா ஒன்றை சொல்லி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிக்குவீங்க. பண்ணுறது பூரா இந்த மாதிரி வேலை. அப்போ பொய்யா வந்து சொல்லி சொசைட்டியில் ஒரு ஃபேக் இமேஜ் க்ரியேட் பண்ணி அதில் வாழ்கிறது. நான் வந்து 2 கோடி 3 கோடி விட்டுட்டேன், 5 கோடி 10 கோடி விட்டுட்டேன்னு வச்சுக்க, இந்த மாதிரி ஒன்று பண்ணி இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டு நீங்கள்லாம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அவேர்னஸ்க்காக சொல்லணுமில்ல. அதை சொன்னாங்க நம்மளோட வேல்யூ குறைஞ்சி போயிடும், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நம்மளை மதிக்கிறது குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேங்கிறோம்ல இல்லையா? நம்ம டெக்ஸ்ட் நம்ம எத்தனை பிள்ளைகளுக்கு குட் மார்னிங் அனுப்பிச்சிருப்போம், எத்தனை பசங்களுக்கு அனுப்பிச்சிருப்போம், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? எத்தனை பேர்த்த ரீச் பண்ணியிருப்போம், பேச முடியுமா வெளியில்? எல்லாத்தையும் உள்ளே பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து ஒரு ஸ்டோரி குக் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு புனிதமாக ஒரு இமேஜை கட்டமைச்சுக்கிறது. நான் இப்படி தெரியுமா, எங்கள் ஃபேமிலி எப்படி தெரியுமான்னு. இப்படிலாம் பண்ணலாமா? முதல்ல நம்ம ஒன்று இழந்துட்டா கூட அது வந்து வெளியே சொன்னால் தான் இன்னொருத்தர் அதை பண்ண மாட்டான். அப்போ தானே தப்பு பண்ணுறவனுக்கு பயம் வரும். நம்ம ஒன்று பண்ணி ஓகே நான் இவ்வளோ பணத்தை இப்படி ஏமாந்துட்டேன், அடுத்து இன்னொருத்தர் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தன் வெளியே வந்து சொன்னால் தானே இன்னொருத்தன் பண்ணாமல் இருப்பான். அவனுக்கு ஏமாந்து போய் பண்ணிடலாம்ல. அவனுக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கும். 1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபாய் போட்டு 2 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒரு இதில் பண்ணிடுவாங்கல்ல. எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் ஈமுகோழி போட்டுட்டு நான் பிடிச்சி டார்ச்சர் பண்ணாங்க. இந்த எம்எல்ஏ மண்டலம் நான் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுல. நான் அதுக்குள்ள எதுக்குமே போனது கூட கிடையாது. எல்லாருமே போட்டாங்க எங்கள் ஆஃபீஸில் ஒரு டைமில். பட் நான் கிட்ட கூட போனதில்லை இதுக்கெல்லாம். நான் சொல்லிட்டு மன்னிச்சிருங்க, நான் பீப்புள் லைஃப்பில் ஒர்க் பண்ணுறேன். இது உனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அத்தனை அப்போ நம்மளையெல்லாம் டார்கெட் பண்ணி தானே ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. இந்த ஏம்வே, இந்த எம்எல்என்டம், இந்த மாதிரி நிறையா அப்போல்லாம் நடந்துட்டு இருந்தது. நான் ஒன்றில் கூட ₹1 போட்டதில்லை டிஎஸ் இது வரைக்கும். எனக்கு அப்படி பணமே வேண்டாம். நான் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கே கொடுத்துலின்னு சொல்கிறேன் பணம் இது வரைக்கும். வட்டிக்கே பணம்லாம் கொடுத்தது கிடையாது. எனக்கு அந்த பணமே வேண்டாம். எனக்கு இது நிம்மதியான ப்ளஸ்ஃபுல்லான லைஃபு. அம்மாவை மிஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். சரியா? அதை சாமியை நினச்சி கும்பிட்டுக்கிறேன். என் கூடவே இருக்கிற மாதிரி உணர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா உள்ளே இருந்தால் இத்தனை தைரியத்தை கொடுத்து, எங்கள் அம்மா உள்ளே இருந்தால் இத்தனை போராடுறதுக்கு மனசை கொடுத்தது. சின்ன வயசுலேருந்து போராடி போராடி ஒவ்வொருத்தருக்காக எனக்கு என் வாழ்க்கைக்கு போராடினதே பெரிய கொடுமையெல்லாம் போராடி வந்தாச்சு. கூட இருந்த ஒவ்வொருத்தருக்காக போராடிக்கிறேனே, ஒவ்வொரு பையனுக்காக, ஒவ்வொரு பிள்ளைக்காக, இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் போராடி இருக்கிறேன் வாழ்க்கையில் இல்லையா? அப்போ வந்து இதையெல்லாம் ஹானஸ்ட்டாக இருந்தங்காட்டி தான் இந்த கூட்டம் வந்தது. நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு உண்மையாக இருந்தங்காட்டி. இப்போ நானும் போய் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு போய் ஏமாற்றிட்டு பணத்தை வாங்கிட்டு போய் வேறு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தோன்னா அது எப்படி வந்து எல்லாம் கூட இருப்பாங்க? அப்போ நம்ம பண்ணுறது போல தப்பு பண்ணி எல்லாத்தையும் இழந்து விட்டு நம்ம ப்ளேம் பண்ணி என்ன பண்ணுறது? எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, கேஆர் லக்கினா நீ எல்லா ஷார்ட்கட்லையும் போயிருப்பேன், உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான்? அதை யோசிக்கணும்ல. நம்ம மனுஷனாக பிறந்து மனுஷனாக நடந்துக்கிட்டோமான்னு ஒன்று இருக்குல்ல. யாரோ பண்ணட்டும், எல்லாம் ஏமாத்துறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறாங்க, அதையவே காமிச்சு 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 பெருசு பண்ணால் அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. அதில் ஏதோ 100 பேர் நிம்மதியாக இருப்பான், மற்றவங்களும் என்ன பண்ணுறது? அப்போ அதை நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் சேஃபாக தான் இருக்கணும். இந்த மாதிரி எந்த வேலைக்கு உள்ளே போகக்கூடாது. நம்மளுக்கு என்ன சைக்கிள் போனால் இப்போ என்ன தப்பு? சைக்கிளில் போகலாமே. ஏதோ ஒரு போலீஸ்கார சைக்கிளில் போனார், நம்ம ஏசில் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் ஒரு டைமில். என்ன தப்பு? என்ன பிரச்சனை? அதனால் வேலை செய்ய தானே எல்லோரும் இப்போ வந்திருக்கிறோம். வேலையை செஞ்சுட்டு போயிடலாம். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு அழிவு இருக்குது. அதே மாதிரி கெட்டது பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு அழிவு இருக்குது. நான் முதலே சொல்லிட்டேன், டைனோசர்லாம் அழிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அதனால் வந்து மனுஷனில் நான் ரொம்ப பெரிய ஆள்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணிக்கிட்டான்னா அவன் ஒரு காமெடியாக தான் நம்ம பார்க்கணும். சரியா? அப்படி இல்லை இந்த கடவுள் யாரை வந்து 2 ரெக்கையோட ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக படைச்சா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். மாடுனா 2 கொம்பு இருக்கும், வால் இருக்குன்னு சொல்லலாம். மனுஷனுக்கு என்ன இருக்குது? எல்லாம் ஒன்று தானே. அவன் பண்ணுற வேலை, அவனுக்குள்ள இருக்கிற சிந்தனை, அவன் எந்தெந்த நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கான், மக்களுக்கு என்ன கொடுத்துருக்கான், அந்த குடும்பத்தை எப்படி வச்சுக்கிட்டான் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தரோட செயலும் சிந்தனையும் மட்டும்தான் ஒருத்தன் பெருசாக்குமே தவிர வேறு இங்கிருந்து வந்துட்டேன் அங்கிருந்து வந்துட்டேன்னா இப்படி அதெல்லாம் பொய். அதை வச்சு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு அப்படி வேணால் இருந்துக்கலாமே தவிர அதெல்லாம் பொய். அதெல்லாம் அப்படி பார்க்காதீங்க. அப்படி எத்தனையோ பேர் எங்கிட்டலாம் சொன்னவங்களெல்லாம் வந்து அப்படி நிறுத்தி ஸ்டாப், அவ்வளோதான். ஓ நீ இதுலேயே பெரிய ஆளுன்னு சொல்கிறேன், நீ இருந்துக்க சாதாரண நான் நீ இருந்துக்க சாமி, எனக்கு உனக்கு ஒத்து வராது, நீ வேலைப்பட்டு போகணும்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான். நீ போய் எங்கேயோ போயிருந்துக்கோ மகராசனாக இருந்துக்கு, நம்மளுக்கு எனக்கு உனக்கு என்ன இருக்குது இல்லை இல்லையா? எல்லாரும் என்ன வந்து சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாரும் எங்கள்கிட்ட கூட இருக்கணும்னு அவசியம் இல்லையில. நல்லவங்க பூரா கூட இருக்காங்க, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் தானே. இதுக்கு நாளுக்கு நாள் ஏசல் வளர்ந்துருக்குதே தவிர அலுமினி வந்து குறைஞ்சு போயிடலையே, ஏசல் குறையவே இல்லையே, ஏசல் க்ரோத்தில் தானே போயிருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த
நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்கன்னா உங்கள் சர்க்கிளில் வந்து நீங்கள் பண்ண தப்பை சொல்லுங்கள் க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்ட. அடுத்தவங்க வந்து ஏமாறாமல் பார்த்துக்குங்க. அது ஒரு வகையில் இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து யாரையும் சுயநலமாக்காதீங்க. யாரை வந்து ரொம்ப கிரீடி ஆக்காதீங்க. எல்லாத்தையும் பொறுப்புள்ள ஒரு மனுஷனாக மாற்றணும்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுக்க சொல்லணும். நீ சம்பாதிக்கிறே இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ டாக்ஸ் கட்டுறவங்கள எடுத்துக்கிறாங்கல்ல, எவ்வளோ நிறைய எடுக்கிறாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதையும் வந்து நம்ம சம்பாதிக்கிறதுலேயும் வந்து கொஞ்சம் கொடுக்கணும். கொஞ்சம் வச்சிருந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு இருந்தாலே நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் போக மாட்டோம். அப்புறம் மற்றவங்க லைஃப்லேருந்து கற்றுக்கிறது இல்லை. அது சுத்தமாக கிடையாது. அது கற்றுக்கிட்டோம்னா இதெல்லாம் நடக்காது. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. தெரியவே தெரியாது. கூட இருக்கவங்க யார் இவங்க லைஃப்பில் மட்டும் ஏதோ ஒன்று நடந்தால் நம்ம போய் எல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. மற்றவங்க லைஃப்பை திரும்பி கூட நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. பயங்கர சுயநலவாதியில் இருந்தால் இப்படி தான் நடக்கும். சரிங்களா? ஈஸியாக அவங்கள தூண்டி விட்டுற முடியும். இப்போ என்னையெல்லாம் வந்து அவன் இத்தனை கோடி வரும், இப்படி பவர் வரும், இதெல்லாம் பண்ணிடலான்னு எத்தனை பேர் சொன்னாலும் இங்கே ஒன்றுமே நடக்காது. ஒரு ஆணி இங்கே பிடுங்க முடியாது. இங்கே ஒன்றுமே நடக்காது. என்னென்னமோ சொல்லி பார்த்தாச்சு நம்மள இத்தனை கூட்டம் இருக்குது, நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறோம். ₹1 ஏதாவது தப்பாக உள்ள வந்திருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ பணத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பணம் உங்களுக்கு திருப்பி கொடுப்போம், இதில் போட்டு எடுத்து கொடுங்க அதில் போட்டு எடுத்து கொடுங்க. கிட்ட கூட யாரையும் விட்டதில்லை அப்படிலாம் கேட்டால். அப்படிங்களா, அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க, நம்ம நல்ல விஷயத்துக்காக பண்ணுறோம், அதுக்கெலாம் வேலை இல்லை அப்படின்ட்டு. சரியா? இப்படி தான் இருந்துருக்குறோம். உண்மையும் நேர்மையும் நிதானமும் நம்ம வந்து அதுக்கு தான் வந்து கடைசியில் இருக்கும். பார்த்து பண்ணுங்க. குடும்பம்லாம் கெட்டு போயிடும். சரிங்களா? நிறைய பேர் வந்து இழந்தது வந்து அதுதான். புருஷன்கிட்ட சொல்ல முடியாமல், பிள்ளைகிட்ட சொல்ல முடியாமல் நிறைய போயிட்டுருக்குது வாழ்க்கையில். அது ரிலேஷன்ஷிப்பையும் எடுத்து போடும். சரிங்களா? ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு விட்டுருந்தோம்னா அந்த மாதிரி ஆகிடும். நிம்மதியாகவும் இருக்க முடியாது. நான் வந்து அந்த நண்பர்கள் சொன்னவங்களுக்கெல்லாம் நான் பரிதாபப்பட்டிருக்கிறேன். வேறு எந்த விதமும் முயற்சி பண்ணி உதவி பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். அது நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதை பண்ணலின்னு கூட சொல்ல கூப்பிட்டு சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ணுறோம். ஏன்னா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு. பட் கண்டிப்பாக திரும்ப அதுக்கு வந்து அந்த மாதிரி லூஸ் பண்ணவங்களுக்கு பணமெல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம ட்ரஸ்ட்லேருந்து நான் தாழ்மையாக சொல்லிக்கிறேன். சரியா? தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போகிறவங்களுக்குலாம் நம்ம ஹெல்ப்லாம் பண்ணிட முடியாது. அதெல்லாம் பண்ணால் இதோட ஹோல் பர்பஸ் அடிபட்டு போயிடும். சரியா? ஏன்னா இப்போ எல்லாருமே சுயநலமாக இருப்பாங்க, எல்லாருமே கெட்டதாக மாறிடுவாங்க. எல்லாரும் இந்த மாதிரி ஒரு வழி தேர்ந்தெடுத்தாங்க என்ன ஆகிறது? நாடு என்ன ஆகும்? அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகும்? எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா நான் என்னை பற்றி கவலைப்படாமல் இருந்து வந்த பையன், நான் உலகத்துக்காக கவலைப்படுறேன். ஊரில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக கவலைப்படுறேன். என்னை பற்றி தான் கவலைப்படுறது ஒருத்தர் இல்லை. நான் எல்லாத்த பற்றி நான் கவலைப்படுறேனே, எல்லாத்துக்கும் ஒரு நல்லது பண்ணுறேனே. சரியா? அப்படி நான் வந்து நல்லது பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு நான் நம்புகிறேன். அதுதான் உண்மையும் கூட. நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். சரியா? ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் பண்ணியிருக்கீன்னு இப்போ நம்ம சர்க்கிளில், எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாரெல்லாம் இந்த வேலையை பண்ணியிருக்கீங்கன்னு திரும்பி பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டமே படாத ஊரம் பண்ணி வச்சிருக்குது. அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதெல்லாம் உங்களெல்லாம் உங்கள் அப்பா அம்மா இருந்து வளர்த்திதான் என்ன பிரயோஜனம்? நல்லா வளர்த்தி நான் வேணா அனாதையாக இருந்தேன்னு சொல்லலாம். உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? உங்களுக்கு தான் வேணுங்கிறத படிக்க வச்சாங்க, வேணுங்கிற டிகிரி படிச்சிங்க, உங்கள் சௌரியத்துக்கு தான் வாழ்ந்தீங்க, உங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸை போட்டீங்க. அந்தந்த வயசுக்கு இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் அனுபவிச்சிங்க. நான் வாழ்க்கையில் எல்லாம் இப்போ ஒரு 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 மெட்ரிக் ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு இருக்குமில்ல. அது எனக்காக இருக்கட்டும், மற்றவங்களுக்காக இருக்கட்டும், அதை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து 20-30% தான் நான் சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பேன். மற்றவங்களுக்காக அத்தனை கஷ்டம் என் லைஃப்பில் இருந்திருக்கு. அப்படியெல்லாம் இருந்து வந்த பையன் நான் எதுவும் பண்ணாமல் இருக்கிறேன். அத்தனை கஷ்டம் இருந்தோம். நீங்கள் நல்லா வளர்ந்து வந்து நல்ல ப்ராட்டப்பில் வர்ற ஒரு பையனும் பிள்ளை இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம ஒரு வேலைக்கு போகிற பையன் அவங்க அப்பாவுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறான், அவங்க அப்பா டெத்துக்கு கொடுக்க முடியல, அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு கொடுக்க முடியல, அக்கா கல்யாணத்துக்கு கொடுக்க முடியல, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா கொடுக்க முடியல, அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைனா கொடுக்க முடியல. இங்கேன்னு பார்த்து எல்லா பக்கம் பணத்தை விட்டாச்சு. ஆனால் கேட்டால் நல்ல வேலையில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. எப்போ கேட்டாலும் கடன் இருக்குதுங்கிறான். இப்படியெல்லாம் இருக்கிற இப்படிலாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு பையன் பிள்ளை இங்கே இருக்காங்க. லைட்டாக கிட்டினஸ் வருது, சீக்கிரம் நிறுத்திடலாம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் வீடியோ ஒன்று பண்ணிவிட்டு இது ஒன்று பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் போகுது. அதனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க. சரியா? நிறைய இருக்குது டிஎஸ். அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்கல்ல, இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டி தெரிஞ்சவங்களும் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பையன் இப்படி இருக்கான். அப்போ நான் கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். இப்போ அவன் கூப்பிட்டு பேசினா விரும்ப மாட்டான். அவன் வந்து ஒரு இனிமிட்டியோட தான் இருப்பான். கேஆருக்குலாம் போய் சொல்லிட்டாங்க பாருன்னு நினைக்கலாம். ஒருத்தர் நல்லவங்க நிறைய பேர் அப்படி நல்லபடியாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல, ஈகோ ஹர்ட் ஆகும். நான் கூப்பிட்டு இப்படி தான் பண்ணுவேன்னு கேட்டால், இல்லை நிறைய கடன் இருக்குது. நான் சொன்னேன், இந்த ஒரு வேலையை வச்சு தாண்டா நான் இந்த எம்பெரிய பில்டு பண்ணுன்னு சொல்லுவோம்ல. இதை வச்சு தான் பொண்டாட்டி படிக்க வச்சு, இதை வச்சு தான் 2 புள்ள பெற்றுக்கிட்டு, இதை வச்சு தான் ஏசல் இப்படி ஒர்க் பண்ணேன், இதை வச்சு தான் அலுமணிக்கு ஒர்க் பண்ணி, இதை வச்சு எங்கள் அப்பா அம்மாவை கொடுத்து, இதை வச்சு எங்கள் ஆத்தாவுக்கு கொடுத்தேன், இதை வச்சு தான் சொசைட்டி கொடுத்தேன்னு சொல்லுவோம்ல. அதே ஜாப் தான் உனக்கும் இருக்குது. உன்னால ஏன் உன்னை கூட பார்த்துக்க முடியல? சரியா? இவங்க ஏன் உங்கள் அப்பாவை கொடுக்கணும், உங்கள் அம்மாவை கொடுக்க ஏன் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு கூட ஏன் பண்ணிக்க முடியல? ஒரு எமர்ஜென்சிக்கு கூட நீங்கள் ஏன் அப்படி வரலன்னு கேட்ப முடியல. பார்த்தா இந்த மாதிரி லாக் ஆகி கிடக்குது எல்லாம். பார்த்துருந்துக்குங்க. அது பெரிய லிஸ்ட்டு. எந்தெந்த மாதிரிலாம் பணத்தை விட்ருக்கீங்கன்னு சொல்ல நான் அதுக்குள்ளே வரல. பட் அது பெரிய லிஸ்ட்டு. அது பார்த்துருந்துக்குங்க.
ஸோ ஷார்ட்கட்டில் என்றைக்குமே சக்ஸஸ் தேடாதீங்க. வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி போயிடும். நம்ம நிம்மதியாக வாழ்ந்தோம்னு தெரியவே தெரியாது உங்களுக்கு. அப்போ இப்போ தெரியுது உங்கள் எல்லாத்துக்கும். எல்லாரும் சொல்கிறீங்க நிம்மதி நல்லா தான் கேர் இந்த நிம்மதியே போச்சுன்னு கேர். இப்போ யோசிக்கிறேன் கேர் இந்த பணத்தை கம்முன்னு வச்சுருந்தா நல்லபடியாக இதுக்கு என்ன வருமோ அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு கம்முன்னு இருந்திருக்கலாமே. லைஃப் லாங்காக நிம்மதியாக இருந்திருக்கலாமேன்னு. இப்போ எவனோ ஒருத்தனை தாஜா பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். நீ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ கொஞ்சம் பேர் உயிரையும் விட்டுறாங்க. என்ன பண்ணுறது? ஸோ அதெல்லாம் எதுக்கும் உயிர் விடாதீங்க. அது சொல்யூஷனும் கிடையாது. நீங்கள் இந்த இனிமேல் அப்படி போகாதீங்க. ஷார்ட்கட்டில் போய் பணத்தை தேடாதீங்க. சரியா? எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி அதை சொல்லியும் கொடுக்காதீங்க. நேர்மையாக தான் முயற்சி பண்ணி ஒரு யங்கர் ஜென்ரேஷன் வந்து உண்மை பணமெல்லாம் வேணும்னா படித்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி எப்படி பணத்தை சம்பாதிக்க முடியும் நேர்மையான வழியில் போய் சம்பாதிக்கணும். பூரா போட்டு ஏமாற்றிக்கிட்டு இதெல்லாம் போய் அது இந்த மாதிரி இந்த ரீசெண்டாக சோசியல் மீடியா வந்து நிறையா குடும்பம் நாசமாக போனது இப்படி தான். நிறைய குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அங்கே தான் நீங்கள் இன்னும் மெருகேற்றுறீங்க. அதை என்னமோ பெரிய புனிதப்படுத்தி நான்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமே போயிட்டேன். பயந்து வேலை செய்கிறோம். இப்போ ஒவ்வொரு இது பண்ணால் எங்களை பாதிக்குதே. கெட்டவங்கட போய் இருக்கிறதுக்கு பயப்பட்டா பரவாயில்ல. கேரோட போய் இருக்கிறதுக்குலாம் பயப்படுறாங்கல்ல. அப்படிலாம் இருந்துச்சுல. அதனால நம்ம ஒரு காலத்தில் வந்து எல்லாமே பயந்து எடுத்துக்கிட்ட ரிஸ்க் என்ன? நான் போய் ஒரு பெரிய ஆளை எதிர்த்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன். நியாயம் இருந்தது. போய் சண்டை போட்டு போராடி லைஃப்பில் வந்து உயிருக்கு த்ரெட்டு எல்லா ரிஸ்க் எடுத்து அதை பண்ணி கொடுக்குறேன். நம்ம வீட்டில் ஒரு சாதாரண விஷயத்தை போய் சொல்கிற கூட ஒரு ஃப்ரெண்டு பயப்படுற அப்படி. ஐயோ எங்கள் அப்பாவோட எதிர்ப்பு சம்பாரிச்சிருன்னு பார்க்குற அப்படி. இப்படி தான் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். சரியா? ஆனால் நம்ம தான் வந்து நம்மளுக்கு லைஃப்பில் எது ப்ரையாரிட்டி, நம்ம எப்படி வாழ போகிறோம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்க போகிறோம் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். நான் சொல்லிட்டேன். அன்புங்கிறது வேறு, லவ்ங்கிறதெல்லாம் இப்போ எங்ககிட்டலாம் இருக்கான்னு இந்த ஜென்ரேஷன் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. என்னென்னமோ சொல்கிறாங்களே சிச்சுவேஷன்ஷிப் என்னென்னமோ பேசிக்கிறீங்க எனக்கு தெரியல என்னென்னு. பட் உண்மையானது நாங்கள் ஐ எம் பிளஸ்டு டு பார்ன் இன் 80s. சரிங்களா? அந்த ஜென்ரேஷனில் எல்லாமே உண்மையாக இருந்தது. அட்லீஸ்ட் இதெல்லாம் பில்டு பண்ண முடியாது. இன்றைக்கி யாருனாலையும் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு ஏசலோ ஆல்பனி வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பசங்க ஏன் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. சும்மா ஒரு பையன் போனால் போய் பின்னாடியே சுற்றி லைக் பண்ணி இதெல்லாம் பண்ணால் பிள்ளை வருது, பிள்ளை போனால் பசங்க வருது. அது இல்லைன்னு யாராவது என்கிட்ட சொல்லிட முடியுமா? அப்போ நீங்கள் எதுக்கு வந்து இப்போ ஒரு பொண்ணோட கான்ஃபிடென்ட் அப்புறம் இங்கே பணத்தொட்டது நிறைய பிள்ளை தான் விட்டுருக்குது. பசங்க கிடையாது. இதில் எங்கிட்ட வந்த சென்சஸில் அதிகமாக பிள்ளை தான் விட்டுருக்குது. இது என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு பொண்ணுக்கு என்ன தைரியம்னா அது சோசியல் மீடியாவில் போய் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுருச்சுன்னா 500 பேர் லைக் பண்ணுறான். தெரியாத முறை நிறைய பேர் லைக் பண்ணுறான். அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கு. இப்போ நம்ம வீடியோவை 100 பேர் பார்த்தேன். எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு 100 லைக் வந்திருக்குது ஒரு ஷார்ட்ஸுக்கு. விஜயகாந்தை பற்றி சாரை பற்றி பேசியிருந்தோம்ல, விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசியிருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைமு நம்மளுக்குலாம் ஒரு 100 லைக்குன்னு வந்து நம்ம நண்பர்கள் நம்ம டீமில் எதுவும் பண்ணாமல், நம்ம ஏசல் அலுமினியில் பண்ணாமல் பப்ளிக்லேருந்து வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப தேங்க்ஸ். 31 வருஷம் அந்த சொசைட்டிக்கு வேலை செஞ்சு ₹1 கோடி ரூபாய்க்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ணி இவ்வளவு மணி நேரம் வேலை செஞ்சு இத்தனை பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி இவ்வளோ பேர்த்த லைஃப்பை பெட்டர் பண்ணணும்னு இப்போ தான் 100 லைக் வருது. அது ஒரே ஒரு ஷாட்டுக்கு. சரியா? ஒரு புள்ள சும்மா சேரிக்கிட்டு சும்மா நின்ன போது 500 லைக் வருது. நான் எடுத்து கொடுக்குறேன். எத்தனை வேணும்னு கேளுங்க, நான் எடுத்து தர்றேன். அப்போ இவங்களுக்கு சைக்காலஜியில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுது இத்தனை பேர் பின்னாடி போகிறதுனால. சரியா? முதல்ல அந்த பசங்க வந்து உங்களை சொல்கிற பாரு, ஒரு ஆம்பளைனா சிங்கமாட்ட இருக்கணும். இப்படிலாம் இருக்கக்கூடாது. புரியுதா? அவங்க நல்லது பண்ணி நாட்டுக்கு நல்லது பண்ணுறாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் போங்க. நல்ல மனுஷங்கன்னா நீங்கள் போங்க. சும்மா ஜஸ்ட் பை லுக்கு, பை அப்பியரன்ஸு, அவங்க உங்களை வந்து வக்கரத்தை தூண்டி விடுறாங்க. அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத. சரியா? அந்த வக்கரப்பட்டு போய் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியுமில்ல. மென் வேர்ல்டு எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல. மென்ஸ் வேர்ல்டு இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் தானே. அதனால் அதை பண்ணாதீங்க. சரியா? அவங்க அப்படி இருக்கிற ஒரு புள்ள அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி எல்லாம் வந்து யாருங்க பார்க்கணும்? ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற பிள்ளையாக இருக்கலாம், ஒரு டீசெண்டாக போயிட்டு வரணுங்கிறது அங்கே இருக்கிறவங்கள சரி நம்ம டீசெண்டாக நம்மளை வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஒரு பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்காரர் பார்க்கணும், ஒரு ஆம்பளை வந்து அவங்க ஒய்ஃப் பார்க்கணும். அப்படி தானே இருந்துச்சு. அதானே சந்தோஷமாக இருந்தது. அதானே அது உணர்வுங்கிறது அது தானே இல்லையா? இப்போ எல்லா ட்ரெஸ்ஸோட போய் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு டெய்லியும் போட்டுக்கிட்டு இதுக்காக நம்ம அங்கே இருக்கிறோம். அது இந்த கான்ஃபிடென்ட்டில் பிள்ளைகளும் போனீங்கன்னா இது உங்களுக்கு தப்பு. எங்கேயோ மாட்டிக்குவீங்க. இப்படி தான் மாட்டிக்கிட்டு வர கடைசியில் வந்து எல்லாம் போயிடும். சரியா? இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்த கூட்டம்னு நான் 5 வருஷம் வேறு பிள்ளைகிட்ட போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இல்லை நீங்கள் எங்கேயோ இடத்துல போய் மாட்டி லாக் ஆயிடுவீங்க. லவ்வும் கிடைக்காது, பணமும் போயிடும், லைஃபும் போயிடும், டைமும் போயிடும். இதுதான் இப்போ நடக்குது. இப்போ இப்படி போனோம்னா மெதுவாக ஸ்லோவாக போனோம்னா இந்த இடத்துக்கு போகலான்ட்டு இருக்குது. இப்படி வந்தால் அப்புறம் முட்டிக்க வேண்டியது தான். சரியா? இந்த உலகத்தில் தப்பு பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நாள் தண்டனை இருக்குது. அதில் வந்து டவுட்லாம் இல்லை. இன்னொருத்தர் வாழ்க்கையை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம், ஏமாற்றிட்டோம், அவங்க பணத்தை பிடுங்கிட்டோம், அவங்க வாழ்க்கையை கொஷின் மார்க் ஆக்கிட்டோன்னு இந்த ஏமாத்துறவங்களா இருக்காங்கல்ல, கண்டிப்பாக டிஎஸ் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் இருக்குது லைஃப்பில். சரியா? நீங்கள் இன்றைக்கி வேணால் வந்து எத்தனை குடும்பத்தை நாசம் பண்ணியிருப்பீங்க நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக. ஏன் நீங்களாம் படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடாதா? நீங்களாம் போய் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாதா? நீங்களாம் வேலைக்கு போயிட்டு வந்து
எனக்கு தான் ஆசை காலையில எழுந்திரிச்சு செக் கையெழுத்து போட்டு சும்மா படுத்துக்கணும் அப்படின்னு. பெரிய பெரிய ஆளு மாரி ஜிம்முக்கு போயிட்டு ஜாலியா 4 புள்ளைகள வச்சுட்டு ட்ரிப் போய்க்கிட்டு, சரியா ஏதோ பண்ணிட்டு இருக்கணும்னு எனக்கு தான் ஆசை. ஆனா அப்படி ஒரு இதில பொறக்கலையே. அப்ப நியாயமா தானே இருந்து சம்பாரிக்கிறோம். இல்லையா? அங்கேயே இருந்தாலும் அது நியாயமா தான் இருந்திருப்போம். இந்த மாரி வேலையெல்லாம் பண்ண மாட்டோம். கெட்டதுக்கு ஏன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்? நல்லதுக்கு எடுத்துக்கலாமே. எத்தன குடும்பத்துக்கு எடுத்து போட்டீங்க? இந்த சோசியல் மீடியான்னு ஒண்ணு வந்து எத்தன குடும்பத்த நாசம் பண்ணி போடுச்சு. உங்கள மாரி ஆளுகள்லாம் போய் இருக்கிறதுனால ஆம்பளைனாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் வருதுல்ல. பொம்பளைனால எல்லாத்துக்கும் ஒரு பயம் வர்ற மாரி பண்ணிட்டீங்கல்ல. இந்த மாரி ஏமாத்துனங்காட்டி தான் விமன் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் கட் ஆனது. ஏன் வந்து இவ்வளோ தூரம் எல்லாமே ஒரு சோல்ஃபுல்லா இல்லாம எல்லாரும் ஃபேக்கா இருந்து ஒவ்வொருத்தரும் ஏமாத்த ஆரம்பிச்சாங்கன்னா, இத பேஸ உடைச்சாச்சு. இங்க இப்ப ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு நம்பி எங்கேயும் விட முடியாது. ஒரு பொட்ட பிள்ளைய கொண்டு எங்க விட முடியும்? சொல்லுங்க. என் வயசுல இருக்கிற என் பொண்ணு வயசுல இருக்கிற பிள்ளைய கொண்டு யார் வீட்ல கொண்டு நம்பி விட்டு போட்டு வருவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பேரண்ட்ஸ் இல்லாம. இன்னைக்கு விட முடியுமா? யார் இந்த இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நாங்கலாம் சின்ன வயசா இருக்கும்போது அத்தை வீட்ல போய் இருந்துக்கிறோம், மாமா வீட்ல இருந்துக்கிறோம், அக்கா இருந்திருக்காங்க. அத்தை புள்ள, மாமன் புள்ள இதுக்கெல்லாம் வந்து கூட சேர்ந்து விளையாண்டுருக்குது, கிணத்துல குதிச்சிருக்கிறோம், எருமாடு மேய்ச்சிருக்கிறோம், ஒண்ணா இருந்திருக்கிறோம். நம்பி விட்டுட்டு போவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்படிதான் இருந்திருக்கிறோம். இந்த ஜெனரேஷன இப்படி ஆக்குனதுக்கு யாரு பொறுப்பு எடுத்துக்குவா? ஒரு பொண் குழந்தைய தனியா எங்கேயும் அனுப்ப முடியாது. என்கிட்ட இங்க யுஎஸ் வந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றான், இந்தியால வளர்த்தவே முடியாது. அப்படிலாம் சொல்லியிருக்காப்படி. இங்கலாம் ஒரு பொண்ண அப்படிலாம் டச் பண்ணிட முடியாது. உரிச்சிருவாங்க அப்படியே. சுட்டு போட்டுருவாங்க. சரியா? இங்கலாம் லாலாம் வேற மாரி இருக்கும். அதனால தான் இங்க புள்ளைகள்லாம் வந்துட்டு அத யோசிங்களே. எப்ப பார்த்தாலும் அங்க உட்காந்து இந்த கண்ட்ரி மோசமா பேசுறீங்களா? அங்கிருந்து யோசிங்க. ஏன் இங்க போன ஒரு புள்ளை கூட திரும்ப வரமாட்டேங்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப புள்ளைகள்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து எவ்ளோ முக்கியம்ப்பா. ஒரு அம்மா அந்த அம்மா மூஞ்சிய பார்க்காத ஒரு பையன் சொல்றான். ஒரு அம்மா மூஞ்சிய பார்த்தா அந்த உலகமே மாறி போயிருதுல்ல. எவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மள நம்மள பெத்து, நம்மள கருவாக்கி, சுமந்து, பால குடுத்து, அ பால வந்து 1 வருஷம் குடுக்குற புள்ளைகள் என் ஒய்ஃப்லாம் 1 வருஷம் குடுத்தாங்க. 1 1/2 வருஷம் குடுத்த புள்ளைங்கலாம் இருக்குது. பால குடுத்து, அத வளர்த்தி சும்மா ட்ரெஸ் பண்ணி விட்டு, சோறு போட்டு சின்ன சின்ன ஏஜ்ல ஒவ்வொரு ஏஜ்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தி, அந்த பையன பார்த்து அழகு பார்த்த அம்மா எத்தன பேரு. அ அப்படியெல்லாம் பார்த்து வளர்த்தி, இப்படி வந்து சொசைட்டில வந்து மோசமா போய் இத்தன பேர்த்த ஏமாத்தி, இதுக்கா உங்க அம்மாலாம் உன்ன வளர்த்துச்சு. நீங்கலாம் அத புரிஞ்சுக்க முடியாது. நீங்க அத பண்ணாதீங்க. இனிமேல் இதுவரைக்கும் யார் பண்ணாலும் நிறுத்திருங்க. சரியா? அதே மாரி வந்து உங்கள நார்மலா இருக்கிற பீப்பிள்க்குலாம் சொல்றேன். நீங்க வந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. அப்புறம் சோசியல் மீடியால போய் பார்த்துக்க வேண்டியது, பழகிக்க வேண்டியது, தெரியாதவங்கட்ட எதுக்குய்யா பேசணும்? எனக்கு வேணும் 1000 பேர் இங்க வாங்குனா ஒருத்தனும் வர்றதில்ல. இங்க தெரிஞ்சவனே வர்றதில்ல. ஐயோ! போனா காச கேட்டுருவாரு, வேலை செய்ய சொல்லுவாரு, நல்லது பண்ண சொல்லுவாரு. இங்க வர்றதுக்கு பயந்துக்கிறது. இங்க யாரும் வர்றதில்ல. இப்ப பார்த்தா சோசியல் மீடியால குரூப்ப கிரியேட் பண்ணி, இல்ல சோசியல் மீடியால போய் அங்க உட்காந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்றது. அது இப்படி தான் கொண்டு விடும். சரியா? இங்க இங்க போய் இங்க போய் ஒவ்வொரு சின்ன தப்பு நடந்ததுக்கு நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு. அதனால இதுவரைக்கும் அத பண்ணியிருந்தாலும் பரவால்ல. இனிமேல் அந்த மாரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். எந்த புள்ள ஃபோட்டோ போட்டாலும் லைக் பண்ண வேண்டாம். பெர்சனல் ஃபோட்டோ எதையும் லைக் பண்ண வேண்டாம். யாரோட வீடியோ லைக் பண்ண வேண்டாம். சரியா? அவங்களோட பெர்சனல் இந்த மாரி ட்ரிப் போயிட்டாங்க, கல்யாணத்த இது எதையுமே லைக் பண்ணாதீங்க. எதுக்கு அத பண்ணணும்னு கேட்கிறேன் நானு. அதுக்கு தான் சோசியல் மீடியாவான்னு கேட்கிறேன். ஒரு விஷயத்த கொண்டு வந்து கடத்துறதுக்கு தான் சோசியல் மீடியா. அதாவது ஒரு நடக்கூடாத நாட்டுல நடந்து போச்சு. இல்ல நம்ம நண்பர்கள் வாழ்க்கையில் நடந்து போச்சு. அப்படின்னு ஒரு நல்லது கெட்டத கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு தான். பர்சனலா பண்றதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துறதுக்குலாம் சோசியல் மீடியா கிடையாது. அத முதல்ல சப்போர்ட் பண்றத நிறுத்துங்க. இங்க கோர் பிரச்சனை அதுதான். சரியா? இந்த ஃபேஷன் ஷோ பண்றது, அது பண்றது, இது எல்லாத்தையும் நிறுத்துங்க. இப்ப இந்த பொம்பளைங்க டான்ஸ் ஆடுறத பூரா நிறுத்துங்க முதல்ல. அது நம்ம உள்ளயே ஆடாதீங்க முதல்ல. யாரெல்லாம் ஆடிட்டு இருக்காங்கன்னு போய் பாருங்க. அது என்ன ஜனாதிபதி அவார்டா குடுத்துருவாங்க. இத்தன பேர் போய் ஆடுறது எப்படி? வக்கரம் தான் பண்ணிட்டாங்கல்ல ஆடி. ஒரு பொம்பள ஆடுனா எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு ஆடுறாங்க? ஒரு டான்ஸுக்கு பேஷனா இருந்து நாங்கலாம் விரும்பி கமலோட டான்ஸ் சின்ன வயசுல எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியெல்லாம் நாங்க போய் பார்த்துருக்கிறோம். அப்ப அதுல வந்து ஒரு ஆபாசமே இருக்காது. அந்த மாரி வந்து பார்த்தாலே இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடாம அந்த டான்ஸ் மேல இருந்த ஆசையெல்லாம் போய் பொம்பளை மேல ஆசை வருது பார்த்தா. இப்ப அப்படிதான் பண்றாங்க எல்லாத்தையும் வக்கரப்படுத்துறது. ஏஜ் வித்தியாசம்லாம் வக்கரப்படுத்துறது. அப்புறம் எதுக்கு? ஸோ நீங்க பார்த்து பண்ணுங்க. சரியா? இது எல்லாமே ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம மூளைய மழுங்கடிச்சிரும். இது தொடர்ந்து வந்து ஒருத்தன் அதிலேயே இருந்து நான் நெறைய பசங்க சொல்லி கேள்விப்பட்டுருக்கிறேன். மென் லைஃப்ல ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால நீங்க அதுக்குள்ளலாம் போகாதீங்க. சோசியல் மீடியா நல்லா யூஸ் பண்ணா எந்த தப்பும் வராது. முதல்ல தெரியாதவங்கட்ட பேசாதீங்க. பேக்கப் ஸ்டோரி பில்ட் பண்ணாதீங்க. எனக்கு இந்த பையன் எப்ப இருந்து தெரியும் தெரியுமா? எனக்கு இந்த புள்ள எப்ப இருந்து தெரியும் தெரியுமா? அந்த மாரி பேக்கப் ஸ்டோரி நம்மளுக்கு வேண்டாம். அதுதான் நம்ம நெறைய பண்ணிட்டோம். இல்லையா? இதுவரைக்கும் பண்ணது கூட அப்படித்தான். அப்புறம் பணத்த குடுக்கறது பூரா எப்பவுமே புள்ளைனா பையனுக்கு குடுக்குறது, பையன்னா புள்ளைக்கு குடுக்குறது. இப்படித்தான் நெறைய நடந்திருக்குது. அது புள்ளைக்கு குடுத்தது தான் அதிகம். சரியா? எனக்கு வந்தது ஏசல் அலுமினில வந்ததெல்லாம். இப்படி ஒரு ஆள் இருந்து இத்தன வீடியோ பண்ணி இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சு என்னால ஸ்டாப் பண்ண முடியலையே. யாரோ ஒருத்தர் கொண்டு விட்டு போட்டு வந்து நீங்க அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களே. இல்லையா? ஸோ
நல்ல நண்பர்கள கண்டுபிடிங்க. அதுக்கு வந்து நீங்க நல்லவங்களா இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி கண்டுபிடிக்க முடியாது. அது பீயிங் குட்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல். எல்லாத்துக்கும் நல்லவன் தான் தேவைப்படுவான். நான் இவ்வளோ ஒர்க் பண்ணல. எல்லாரும் எனக்கு கேர வேணும்னு தான் சொன்னாங்க. யாருமே வேணாம்னு நீங்க சொல்லல. என்ன புடிக்காம இருக்கிறான் பாத்தியா? அவன் கூட என்ன ஹேட்லாம் பண்ண மாட்டான். ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிடிக்காம அவன் ஹேட்லாம் பண்ணிற மாட்டான். ஏன்னா அவனுக்கும் தெரியும். அவனுக்கு ச்சே நம்மளுக்கு இந்த மாரி ஒரு நண்பன் இல்லையேன்னு தான் உட்கார்ந்திருப்பாங்க எல்லாரும். நல்லவங்களுக்கு அவ்வளோ டிமாண்டா இருக்குது. நீங்க அத நோக்கி தான் போகணும். இந்த ஷார்ட்கட் எப்பவுமே வேண்டாம். நல்ல விஷயங்கள்ல போங்க. அது இல்லாம நெறைய பேர் வந்து பணக்காரங்க, நெறைய பேர் அப்படிலாம் இருக்கிறீங்க. நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். நெறைய பேர் பண்றதில்ல. பண்ணாதவங்க பண்ணுங்கப்பா. சரியா? நம்ம லீடர்ஸ்லாம் சொல்லி இவங்ககிட்ட வாங்கிட்டோம்னா, அவங்கலாம் ஒரு பைசா குடுக்க மாட்டாங்க. நெறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க குடுக்காம இருக்காங்கன்னா, அவங்கள தப்பா பேசுறதா? கஞ்ச பிசுனாரின்னு சொல்றதா? நல்லது எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றதா? இல்ல அவங்ககிட்ட போய் ஏன் டியர் குடுக்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, உங்ககிட்ட இவ்வளோ வசதி இருக்குல்ல, கொஞ்சமா குடுங்களேன் அப்படின்னு கேட்கிறதா? ஏன் குடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு காரணம் சொல்லுங்க. இல்ல சும்மா பொய் சொல்லாதீங்க. அங்க குடுத்துட்டேன், இங்க குடுத்துட்டேன்னா எப்பவுமே சொல்லாதீங்க. ஏன் குடுக்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளோ பேத்துக்கு தேவை இருக்குது. ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் நீங்க பண்ணலாம். இத்தன வருஷமா கூட இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ரூ. 1 கொடுக்காத புள்ளைகள் இருக்குது. அது பண்ணவே அது 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 பிளட்லயே கிடையாது அதெல்லாம். வேற மாரி அதெல்லாம் பிராட் அப். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? எத விதைக்கிறோமோ அதுதான் விளையும். நெல்லு போட்டா கரும்பு பயிர்லாம் வந்துராது. அப்ப பேரண்ட்ஸ் தான் பெரிய ரோல் இங்க பண்ணியிருக்காங்க. ஒரு புள்ள வந்து வேலை செய்ய முடியுது, ஒரு புள்ள கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது, ஒரு புள்ள கஷ்டத்த நோக்கி போராட முடியும், ஒரு புள்ள நேர்மையா கடைசி வரைக்கும் இருக்குது. ஒரு ஒரு லீடர் நம்ம இதுல பணம் குடுத்தா வாங்க மாட்டாங்க. இத படியுமான்னு சொன்னா வாங்காது. விசா வாங்கி குடுத்தா வாங்கிக்காது. எந்த ஹெல்ப் எடுத்துக்க மாட்டாங்க. வேலை வாங்கி குடுத்தா கேட்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கு. இந்த மாரி இந்த மாரிலாம் ஒரு ஹியூமன் பீயிங்ல இருக்காங்க. அப்ப நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தான் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. பேரண்ட்ஸ்ட்ட வந்து சொல்லிக் குடுக்கணும். குழந்தைகளுக்கு வந்து இதுதான் அப்படின்னு. இதுதான் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி தர்றது. ஒர்க் பண்ணி அவங்கலாம் ஹேப்பியா இருக்கிறாங்கன்னா, என் பையன் வந்து சொல்லுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஜாப் பண்ணிட்டு அவன் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. 2, 3 டைம் சொன்னேன். நான் சொன்னேன், "நீ ஒர்க்லாம் பண்ண வேண்டாம். நீ ஒழுக்கமா படி. நீ எவ்வளோ அவங்க சம்பாதிக்கிறாங்களோ சொல்லு. உனக்கு மாசம் மாசம் குடுத்துறேன். நீயும் போய் என்ஜாய் பண்ணு போ" அப்படின்னு. என்ஜாய்மென்ட் நீ எத சொல்றியோ அத போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு. "இல்ல டாட் எனக்கு வேண்டாம்" அப்படின்னு. ஸோ நீங்க வளர்த்துறதுல தான் எல்லாமே இருக்குது. பணத்த விட்றாதீங்க. பணத்த விட்டுட்டு வெளிய சொல்ல முடியாது. அத சொன்னா நெறைய பேர் கூட இருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல. கேர் கிடையாது எல்லாரும். "நீ தைரியமா இரு சாமி. ஏதோ ஒண்ண பார்த்து ரெடி பண்ணுன்னு நான் சொல்லி போட்டு வரேன். முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்." பட் வந்து எல்லாரும் கேர் கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட யாரும் இருக்க மாட்டாங்க. அது ஒண்ணு இருக்குல்ல. நான் சொல்றேன் உங்களைய. போன பாட்டுல சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ நீங்க சொல்லுங்க பொறுப்பா. சொன்னீங்கன்னா இருக்க மாட்டாங்க. நான் எதனால சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதனால தான் நான் ஷேர் பண்றேன்னு. ஸோ பார்த்து இருந்துக்குங்க. கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண பணத்தில விட்டு போட்டு, அப்புறம் பைத்தியம் பிடிச்சு நம்ம சுத்தக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்க ரூட் வந்து இதுதான். பேராசை, சுயநலவாதம் மட்டும்தான். சரியா? அப்புறம் வக்கரம். இந்த 3ம் தான் எல்லாத்துக்கும் ரீசன். இந்த 3ஐயும் மட்டும் ஸ்டாப் பண்ணா போது, ஒரு உடம்புக்குள்ள எத்தன இது பயாலஜிலாம் நெறைய பேர் நான் பயாலஜி படிச்சேன். உடம்புக்குள்ள என்னலாம் இருக்குன்னு படிச்சா போதும். இத்தன விஷயம் சேர்ந்து ஓடி தான்யா உயிரோட இருக்க முடியும். இட் இஸ் நாட் ஈஸி. என்னென்னமோ மெக்கானிக்ஸ்லாம் சொல்றாங்க. எல்லாம் ஹியூமன் பாடியிலருந்து கத்துக்கிட்டது தான். அத்தன நரம்பு, நியூரானு, நெஃப்ரானு அது இதுன்னு அவ்ளோ இருக்குது. இல்லையா? அப்ப அவ்ளோ காம்ப்ளக்ஸான ஒரு ஹியூமன் பாடி இவ்ளோ ஃபங்ஷன் ஆயி வந்து நம்மளுக்கு ஒரு உயிர குடுத்து இப்படி மத்தவங்கள மாரி இல்லாம, நார்மலான ஒரு விமனா இருக்க வைக்குதுன்னா, நம்ம எப்படி அந்த அந்த அத எப்படி ஃபீல் பண்ணிக்கணும்? உயிரோட இருக்கிறதே பெரிய பிளெஸ்ஸிங் தான். செத்து போயிட்டா என்ன பண்ண முடியும்? அப்ப நல்ல விஷயங்கள நோக்கி மட்டும் போலாம். சரியா? நல்ல விஷயத்த மட்டும் யோசிக்கலாம். யார் என்ன சொன்னா என்ன? நல்ல விஷயங்கள மட்டும் நம்ம எல்லாருமே நோக்கி போலாம். அத மட்டும் பண்ணா போதும். இந்த கெட்டதெல்லாம் அழிஞ்சு போயிடும். நல்ல விஷயத்துக்கு கூடவே இதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் என்னைக்காவது சொல்லியிருக்கிறேனா? ஷார்ட்கட்ல போய் பணத்த இன்வெஸ்ட் பண்ணி எப்பாவது சொல்லியிருக்கிறேனா? இல்ல நான் பண்ணியிருக்கிறேனா? சொல்லுங்க. இப்ப என் கூட பண்ணவங்க அத்தன பேருக்கு தெரியும். இப்ப பண்றதுல முதல்ல ஒரு காலத்துல பண்ணவங்களும் இருக்காங்க கூட. எங்கேயாவது வந்து நான் போய் பண்ணிட்டேனா? அவங்களே ஏன் என்ன வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல? நான் ஈஸியான லைஃப் வாழ என்னைக்குமே விரும்பலையா? என் லைஃப் கஷ்டமாவே இருந்துட்டு போகுது. ஆனா அது ஒரு நேர்மையான முறையில அது யாரையும் பாதிக்காத மாரி ஒரு வாழ்க்கை தான் வாழ விரும்பி இருக்கிறேன். அதனால எப்பவுமே வந்து அதுக்குள்ளலாம் போமாட்டேன். ஸோ இங்க எல்லாத்துக்கும் ஈஸியா அடாப்ட் ஆயி ஒவ்வொன்னையும் ஏமாத்திட்டே இருந்தோம்னா இப்படி தான் நடக்கும். அத பண்ணாதீங்க. எத்திக்ஸ்ங்கிறது உள்ள இருக்கணும். சரியா? உண்மைய சொல்றதுக்கு பயந்துக்கிறது எத்திக்ஸ் கிடையாது. பூராத்தையும் பொய்யா சொல்லி ஃபேக் இமேஜ் கிரியேட் பண்ணி வாழ்றது எத்திக்ஸ் கிடையாது. சரியா? எல்லாத்துக்கும் அது இருக்கணும். ஒருத்தன் பணத்த ஏமாத்தி புடுங்கிடக்கூடாதுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதிப்பாங்க. யாராவேனா இருக்கட்டும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கணும். அவங்க பணத்த எடுத்துறக்கூடாது. சரியா? அந்த புள்ளைகள்லாம் என்ன பாடுபடுது? அந்த பணத்த இழந்து போட்டு புருஷன்கிட்ட போய் சொல்ல முடியாம எத்தன புள்ளைங்க இருக்குது அப்படி. அவங்க வாழ்க்கையில முடிஞ்சதில்ல. ம். ஒரு பொண்ணுக்கு வந்து இப்ப 40 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது இன்னும் 20 வருஷத்துக்கு வேலை செஞ்சா தான் அந்த கடன்லாம் கட்டுற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறீங்க. அது அவ்வளோ கடன வாங்கி எல்லாம் பண்ணியிருக்குது. ஏமாத்திட்டு ஓடி போயாச்சு. இப்ப அந்த புள்ளைக்கு வந்து 20 வருஷம் எவன் வேலையில வச்சிருப்பான்? அது ஒரு 10 வருஷம் தான் மிச்ச கடன எப்படி கட்டுறது?
மாசம் மாசம் இந்த மாதிரி வந்து வாங்கின கடன் கட்டிட்டு இருந்தால் வீட்டில் ஒரு நாள் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? எனக்கு ஒரு நாளைக்கு பணத்தை கொடுங்க, சம்பளம் வாங்கி இத்தனை நாள் என்னாச்சு, எனக்கு பாதி கூட எனக்கு ஒரு செலவு இருக்குது, ஒரு இது இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சேஃபாக இருந்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துக்குங்க. டிரான்சாக்ஷனை பொறுத்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க ஸ்பௌஸ்கிட்ட. சரியா? நான் ஏதாவது 1, 2 எங்கள் வீட்டுக்கு கொடுத்தா தான் சொல்லாமல் இருந்திருப்பேன் என் ஒய்ஃப்கிட்ட. இல்லாட்டி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தனா போன மாதம் கொடுத்து இந்த மாதம் கொடுத்தா சண்டை வரும்ல, அப்போ தெரியாமல் கொடுத்துருப்பேன் எஸ்எல். இவ்வளோ தான் நடந்துச்சு. மற்றபடியெல்லாம் தெரியாமல் நம்ம அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுத்து எப்பவும் பேச மாட்டேன். அதனால் அந்த கதையெல்லாம் போய் சொல்ல மாட்டேன். இவ்வளோ தான் என் ஒய்ஃப்கிட்டலாம் மறைக்கிறது நான். ஏன்னா மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஒரு 16 மணி நேரம் டிரைவ் பண்ணி போனால் கூட அவங்க ஹஸ்பண்டை பற்றி அவங்க ஒய்ஃப் அவ்வளோ தூரம் 16 மணி நேரம் பெருமையை பேசுது. என்னால் ஈன்னே கேட்க முடியல. அப்படிலாம் நண்பர்கள் நான் பார்த்துருக்குறேன். புரியுதா? என்னமோ இவங்க அப்படியே வந்து பிரம்மாவே நேரில் வந்து இந்த பையனை படைச்சு கொண்டு வந்து நேராக பிளைனில் கூட்டி கொண்டு வந்து யூஎஸில் விட்ட மாதிரி. அப்படிலாம் யாருமே இல்லை. எங்களுக்கு தெரியுமில்ல ஒரு பையன் எப்படி பண்ணால் அப்போன்னு கேட்டு கம்முன்னு இருந்துக்கிட்டேன். சரியா? அந்த பெருமை பேசுறது நிறுத்துங்க முதல்ல. சுயநலமாக இருக்க வேண்டாம். பேராசை ரொம்ப வேண்டாம். பெருமை பேச வேண்டாம். நம்ம பண்ணுற பர்சனலான விஷயத்த பூரா ஒன்று சோசியல் மீடியாவில் போட்டு இது பண்ண வேண்டாம். சரியா? அதாவது எதுனா அது எதை வேணால் போட்டுக்குங்க. நல்லதை போடுங்க. உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குது, இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, இது அந்த மாதிரி நல்லதை பூரா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் கொண்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. என்ன வேணால் பண்ணுங்க. நல்லதை பூரா பண்ணுங்கய்யா. இனக்கவர்ச்சி பண்ணாதீங்க. அவ்வளோதான். நான் சொன்ன சோசியல் மீடியாவில் போடாதீங்க. பர்சனலாக சொன்னது இனக்கவர்ச்சி பண்ணாதீங்க. ட்ரிப்பு போயிட்டு அதை வந்து ஆடிட்டு வந்து அதை கொண்டு வந்து எல்லாம் பண்ணாதீங்க. இந்த ஊருக்கு போனேன், அந்த நாட்டுக்கு போனேன், அதை ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்ணி க்ளோரிஃபை பண்ணி கொண்டு வந்து அதுக்காக தான் உயிர் வாழ்கிற மாதிரி பண்ணாதீங்க. மெக்சிகோலாம் போய் பார்க்கணும் எனக்கு அவசியமே இல்லை. நான் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய போகல. நான் தஞ்சாவூர் போனது கிடையாது, டெல்லி தாஜ்மஹாலை பார்த்தது கிடையாது, நான் எங்கேயுமே போனது இல்லையே. எனக்கு போகணும் என்ன அவசியம் இருக்குது? எங்கள் ஊரில் இருந்தேன்னா நான் பாட்டு இருக்கிற 4 பேருக்கு நல்ல வந்துட்டு கமெண்ட் இருப்பேன். நான் எதுக்கு அங்கேயெல்லாம் போகணும்? நான் எதுக்கு போய் எல்லாத்தையும் பார்க்கணும்? முதல்ல அதை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? நான் படிச்சேன்னா போகுது, எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறனைக்கு நான் போய்க்கு போகிறேன். இதுக்கு நல்லா நான் போக மாட்டேன். அதுக்குன்னு ஒரு ஒர்க் வர அன்னைக்கு போனால் போகுது. இப்போ இங்கேருந்து இந்த நாட்டுக்கு போகணும், இந்த கண்ட்ரிக்கு போகணும், இங்கே போகணும், இப்படிலாம் போக மாட்டேன். இப்படிலாம் போனதும் கிடையாது. இப்படிலாம் அந்த மாதிரி எனக்கு ஆசையும் இல்லை. எதுக்கு போகணும்னு கேட்குறேன். எதுக்கு நான் பார்க்கணும்? இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்குது. மனசு உடம்புக்குள்ள என்னதுன்னு எனக்கு தெரியாது. இத்தனை காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம் அது. இத்தனையெல்லாம் நான் பார்த்து என்ன பண்ண போகிறேன்? இதுதான் பேராசை கொண்டு வந்து விதைக்கிறது. இப்படி சம்பாரிச்சாங்க பார்ப்போம், ஆஃபீஸில் கெட்டது பண்ணுவான், டீம் மெம்பர்ஸ் கெட்டது பண்ணுவான், அவன் எல்லா வழியிலும் கெட்டது பண்ணி செல் பண்ணிக்கிறக்கும் தப்பு. நான் ஆஃபீஸில் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு நாள் கூட நாங்கள் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஆஃப்ஷோர் நான் விட்டு கொடுத்து பேச மாட்டேன். மேனேஜர் கூட தப்பாலாம் சொல்ல மாட்டேன். மற்றவங்கள டம்ப் பண்ணி நான் நல்லவன் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். அவங்களோட திறமையானவன் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். அவங்க தப்பு பண்ண கூட கவர் பண்ணிக்குவேன். எங்கூட இன்னொரு ஃப்ரெண்ட் எஸ்எல்ஏ இருக்கிறான். அவன் நிறைய தினம் கழுவி ஊற்றி இருக்குது. பட் அவன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு அவனை கூகுள்னு பேர் வச்சிட்டோம். செல்ஃபை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு செல்ஃப் ப்ரொமோஷன் அதை பண்ணுறது. மற்றவங்க பண்ணல, நான் தான் பண்ணேன், நான் தான் இதை சொல்லி கொடுத்தேன், நான் தான் அதை பண்ணணும் அப்படின்லாம். சரியா? நாங்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்துறது நல்லது பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். சரியா? அட்லீஸ்ட் வந்து பண்ணாதவங்களே ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறவங்க இக்னோர் பண்ணல, அவங்கள தப்பாக சொல்லலை. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஏன் மனசு இறங்க மாட்டேங்குது? மேபி உங்கள் அப்பா அம்மா அப்படி சொல்லி வளர்த்திருக்கலாம். நீ யாருக்கு ஒரு பைசா கொடுக்காம வளர்ந்துருப்பேன். உனக்கு எந்த கஷ்டம் இல்லை, எல்லாம் உங்கள் அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்க. உன்னால் ஒரு 10 ரூபா யாரும் கொடுத்துட முடியாது. நீ இப்படி கொடுத்து பழக்கப்படுத்தி இருக்க மாட்டேன். இப்போ என்ன மாதிரி ஒரு ஆளை கிராஸ் பண்ணியிருக்கீங்களா வாழ்க்கையில்? அப்போ கொஞ்சமாவது ஒரு சேஞ்ச் கொஞ்சம் கொடுங்களேன். இங்கே நிறைய பேர்த்துக்கு இயலாமை இருக்குது, நிறைய பேர்த்துக்கு இல்லாதது இருக்குது, நிறைய பேர்த்துக்கு இப்போ இந்த நிமிஷம் உயிர் போகிற நிலைமை இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றலாமே. அந்த மனிதாபிமானத்தோடு நீங்கள் உள்ளே வாங்க, எல்லாமே சரியாயிடும். மனிதாபிமானம் மட்டும் இருந்தால் போதும். இந்த எங்கேயுமே எவனும் மாட்ட மாட்டான். இருக்கிற வாழ்க்கை 40, 50, இப்போ 45 ஆக போகுது. இன்னொரு 4-5 மாதத்தில் நீ எத்தனை நாளைக்கு கடவுள் வச்சிருப்பான்னு தெரியல. எத்தனை நாள் வச்சுருந்தாலும் சரி, இப்படியே இருந்துட்டு நல்லபடியாக அந்த சொசைட்டிக்கு பூரா நல்ல வேலையை செஞ்சுட்டு, நல்லதை சொல்லிட்டு, நல்லதை பார்த்துட்டு, நல்லதை செஞ்சுட்டு செத்து போயிடலாம். யாராக இருந்தாலும் எல்லாத்தோட லைஃப் இதை தான் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் மனுஷங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். மனுஷங்களுக்கு ஒரு அன்பு வரும், ஒரு பரிதாபம் வரும். சரிங்களா? ஒருத்தர் அழுதா மட்டும் எமோஷன் ஆகி இப்போ ஒரு யாரோ ஒருத்தர் அழுதுட்டாங்கன்னா போது நீங்கள் எவ்வளோ துடிக்கிறீங்க? அப்போ எத்தனை பேர் தெரியாமல் அழுகுறாங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு. அப்போ அவங்களுக்கெல்லாம் காப்பாற்றணும்ல. ஸோ அதனால் கெட்டது பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் போகாதீங்க, என்றைக்கும் போகாதீங்க. இந்த மாதிரி யாராவது பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. இப்படியான பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லாதீங்க. அந்த பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ணுறீங்கன்னு கேளுங்க. எதுக்கு உனக்கு அத்தனை பணம்னு கேளுங்க. ஒரு சுகம் வித்தியாசம் ஏதாவது கிடச்சிருமா சொல்லுங்கள். இப்போ நார்மலாக பெரிய பணக்காரங்களுக்கும் சின்னவங்களுக்கும் ஏதாவது பெரிய வித்தியாசம் இருக்குதா? அவங்க தான் அதை பண்ணி இந்த மாதிரி பண்ணி போகிறாங்கன்னா நீங்கள் ஏன்ப்பா அதை பண்ணுறீங்க? நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு போகலாம். இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறவங்களை பூரா இப்போ யாருனால இது எல்லாம் பண்ண முடிஞ்சது? சரியா? நல்லா வந்த பையனால் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? இந்த உலகம் என்றைக்குமே வந்து மற்றவங்களுக்காக ஒருத்தன் எவ்வளோ வழி எடுத்துக்கிட்டா, என்ன கஷ்டப்பட்டிருக்கா, என்ன வேலை செஞ்சான்னு தான்ப்பா பார்க்கும். இதை பொறுத்த கிரெடிபிலிட்டியெலாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வேலையெல்லாம் நல்லபடியாக பண்ணிவிட்டு, இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் நல்ல ஹியூமன் பீயிங்காக எல்லாத்திட்ட குட்டாக இருந்துக்கிட்டு, பணத்தை சம்பாதிங்க. பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக எதில் பண்ணால் நல்லதுன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்டை வச்சு கேட்டுட்டு, உங்கள் குடும்பத்திலலாம் பேசி அப்படி தான் பண்ணணும். ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃபும் பண்ணாதீங்க, ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்டும் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து
சொத்தை பூராமே ஹஸ்பண்ட் பேர்லேயும் எழுதாதீங்க, பூராத்தையும் ஒய்ஃப் பேர்லேயும் எழுதாதீங்க. சரியா? சம்பாதிக்கல கொஞ்சம் அட்லீஸ்ட் ரொம்ப முடியல எனக்கு, நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னா அட்லீஸ்ட் 60-40 பண்ணுங்க. 50-50 பண்ணுறது நல்லது. அதை பண்ணுங்க. முடியலன்னா 60-40 பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் இருக்கான், பூராத்தையும் அவன் பேர்ல, இது சம்பாரிச்சு பூரா அவன் பேர்ல எழுதி வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பேர்ல ஒன்று கூட கிடையாது. கேட்டா யார் பேர்ல இருந்தா என்ன அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பேச்சா? அப்ப அது யார் பேர்ல இருந்தா என்ன, பொண்டாட்டி பேர்ல எழுதி வச்சிரு, உன் பேர்ல எதுக்கு? அப்படி இப்படி பொண்ணு பேர்லையும் பூராத்தி எழுத வேண்டாம், பசங்க பேர்லையும் பூராத்தி எழுதிடணும். 2 ஜெண்டருமே வாழணும். 2 ஜெண்டருமே பாவம். 2க்குமே அதோட ப்ளஸ் மைனஸ் இருக்குது. 2மே கஷ்டப்படும். நேச்சுரலி பசங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. 2மே சேர்ந்தா தான் சந்தோஷம் கிடைக்கும். 2 பேர் சேர்ந்தா தான் இனவிருத்தி பண்ண முடியும், அடுத்த ஜென்ரேஷனை கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி பெரிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் போகாதீங்க. யாராக இருந்தாலும் போகாதீங்க. நல்ல விஷயத்தை நோக்கி போங்க. யார் படித்தாலும் வேலை கிடைக்கும், யார் ஒர்க் பண்ணாலும் ஜெயிச்சிடலாம், யார் கஷ்டப்பட்டாலும் ஜெயிச்சிடலாம். அது வந்து உங்களுக்கு அது கேரண்டீடாக இருக்கட்டும். சரியா? நம்பிக்கையோடு இருங்க. சும்மா அந்த செலிபிரிட்டி அவங்க இவங்க பேசுகிறதுல எடுத்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணாங்க. எவனோ எழுதி கொடுக்குறது அவன் பேசுகிறான். சரியா? அதை பூரா எடுத்துக்கிட்டு பெருசாக எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க வாழ்க்கையிலாம். தயவு செஞ்சு இந்த பாட்டு போட்டு நடக்கிறத நிறுத்துங்க. பாட்டு போட்டு நடந்து போகிறது, பாட்டு போட்டு சேர இப்படி இதெல்லாம் நிறுத்துங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் இந்த சொசைட்டிக்கு தேவையில்லை. புரியுதா? ஒரு பொம்பளை பார்த்தா சாமி மாதிரி கையெடுத்து கும்பிடணும். அம்மா இல்லாத பையனுக்கு பார்த்தா அது அம்மா மாதிரி தெரியணும். ஒரு வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுற ஒரு பையனுக்கு இந்த புள்ள கூட இருந்தால் வாழ்க்கை முன்னேறின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அவள் தான் பொம்பளை. லவ் யூ ஆல். டேக் கேர். பை.